ஆரம்பிச்சிருச்சு. இப்படித்தான் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. எடுத்து பேசுங்க. எங்களுக்கு தெரியும். நான் பேசிக்கிறேன், நீ முதல்ல வெளியே போ. ஹலோ ஹலோ, யாருங்க? என்னங்க, நான் கவிதா பேசுறேன். போகாத, என்னாச்சு? இங்கே இரு, என் பக்கத்துல இரு. போன்ல யாரு? அது அது ஹலோ, என்னங்க? புகழ், வேந்தன், என்னாச்சு? ஹலோ, சாரி, ராங் நம்பர். என்னாச்சு வேந்தன்? என்னாச்சுன்னு கேக்குறேங்களே. நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு. ஏன் வெளியே போன்னு சொன்னீங்க? போக வேண்டாம், இங்கே இரு, இங்கே உட்காரு. என்னாச்சு உங்களுக்கு? நீ இங்க உட்காரு. நானும் உன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டா? உட்காருங்க, இது என்ன கேள்வி? என்னங்க ஆச்சு? உங்களை தான் கேக்குறேன். எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. ஏன் என்னாச்சு? போன்ல யாரு? க- க- கவி கவி கவிதா. கவிதான்னா உங்களோட எக்ஸ் ஒய்ஃபா? ம், அவங்க எதுக்கு இப்ப கால் பண்றாங்க? தெரியல. சரி, அவங்க கிட்ட பேச வேண்டியதானே, என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே, எதுக்கு கால் பண்ணீங்கன்னு கேட்க வேண்டியதானே. அவளுக்கு அவ்வளோ ஒன்றும் மரியாதை கொடுக்க வேண்டாம் நீ. சரி, அவகிட்ட கேட்க வேண்டியதானே எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு. என்ன விஷயம் கேட்காம நீங்க பாட்டுக்கு கட் பண்ணிட்டீங்க, ராங் நம்பர்னு சொல்லிட்டு. எனக்கு பேச பிடிக்கல. ஓ சரி, பேச பிடிக்கலன்னா விடுங்க. அதுக்கு எதுக்கு நீங்க அப்செட் ஆகணும்? வெளியே போன்னு சொன்னீங்க, வெளியே போய்கிட்டு இருந்தவளை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிருக்கீங்க, என்ன விஷயம்? இந்த கொஞ்சம் மேலே ஏறி உட்காருறியா? எங்க? இந்த பெட்டு மேலே. உங்க பெட்லையா? இங்கே வேற எத்தனை பெட்டு இருக்கு? இல்ல, ரூமுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே, அதான். ப்ளீஸ் உட்காரேன். ம், உட்காந்தாச்சு. இப்போ என்ன வேந்தன், என்னாச்சு உங்களுக்கு? நான் கொஞ்ச நேரம் இப்படி படுத்துக்கிறேன். படுத்துக்கலாமா? ம், உனக்கு எதுவும் பிரச்சனைன்னா சொல்லிடு. இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா என்கிட்ட எதுவும் கேட்காத என்ன? ம், நீ கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். சரி. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி ஹலோன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே இப்படி ஆயிட்டாரு. அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்கார் போல. பாவம், நம்ம வேற ஏதாவது பேசி கஷ்டப்படுத்த வேண்டாம், அமைதியாக இருந்துருவோம். எனக்கு அவளை பார்த்து பயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆ, சொல்றேன், அவளை பார்த்து பயம்லாம் ஒன்றும் கிடையாது. ம், அது ஒரு வெறுப்பு. திரும்பவும் அவள் என் லைஃபுக்குள்ள வேண்டாம். சரி வேண்டாம். அவள் வந்தாலும் நான் வர விட மாட்டேன், அது வேற விஷயம். நானும் வர விட மாட்டேன். நீ எதுக்கு வர விட மாட்டே? எப்படி வர விடுவேன்? அதான் ஏன்னு கேட்குறேன். ஏன்னா நீங்கள் என் புருஷன். நான் இருக்கும்போது அவளை எப்படி வர விடுவேன்? ஓஹோ, இந்த மாதிரிலாம் என்கிட்ட உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு? வெளியில் மட்டும்தான். சரி, அப்ப சரி. அரசி, ம், அவ உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணா நீ பேசாத என்ன? எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க? பண்ணுனா, ஒருவேளை பண்ணுனா பேசாத என்ன? ம், எதுக்கு இப்போ கால் பண்ணியிருப்பா? எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தான் ஏதாவது கேட்டிருக்கணும். நான் எதுக்கு கேட்கணும்? சரி, அப்போ எதுக்குன்னு என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? உன்னை கொஞ்ச நேரம் அமைதியா தானே இருக்க சொன்னேன், எதுக்கு நொய்யு நொய்யுன்னு பேசிட்டே இருக்க? சரி, பேசலை, அமைதியாகவே இருக்கேன். ம், என் புகழ். அரசி, என்னன்னு கேளு. ம், என்ன? இல்ல, அவ வேணுங்கிற அளவுக்கு என்கிட்ட சொத்து வாங்கிட்டு போயிட்டால, இப்ப எதுக்கு திரும்ப கால் பண்றா? எனக்கு என்னப்பா தெரியும்? ம், இந்த நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா மடியில படுத்திருப்பேன். ஒன்று கேளு. ம், அப்போது எங்க அம்மா செல்லமா என் தலையை கோதி கோதி விடுவாங்க. எல்லாரம்மாவும் அப்படி தான் பண்ணுவாங்க. ம், ஆனா நீ அப்படிலாம் பண்ண மாட்டியோ? ம், என்னது? இல்ல, எனக்கு எங்க அம்மாவுக்கு அப்புறம் கவிதா மடியில அப்படி தலை வச்சு தூங்கணும்னு ஒரு ஆசை. அவ ஆனா அதுக்கெல்லாம் விட்டதில்ல. இப்போ உன் மடியில படுத்திருக்கேன், நீ அப்படி பண்ண மாட்டேயான்னு கேட்குறேன். அப்படித்தான் அப்படித்தான். ம், சரி சரி, அமைதியாக இருங்க. என்ன? அப்புறம் உங்ககிட்ட எல்லாத்தையும் உளறி கொட்டுவேன்னு நினைக்கிறியா? நான் ஒன்றும் சொல்லலை, அமைதியாக இருங்கன்னு தானே சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி. இந்த கவிதா இருக்கால்ல, ஒன்று கேளு. ம், அவளுக்கு ஏன் என்ன பிடிக்கல? எனக்கு என்ன தெரியும்? இல்ல, எங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு காசுக்கு தானே என் பொண்டாட்டியா நடிக்க வந்தா. ம், ஆனா அவளுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் வரல. என்ன, அவளை சொல்லி தப்பு இல்லை, எல்லாம் ஏன் தப்பு தான். காசுக்கு நடிக்க வந்தவ அவ்வளோ தெளிவா இருந்திருக்கான்னு. ஆனா நான் தான் ஏமாந்து போய் பாசம் வச்சுட்டேன். அரசி, ம், அவளை
நான் எப்படியெல்லாம் லவ் பண்ணேன் தெரியுமா? கடைசியில என்னையும் என் பிள்ளையும் அனாதையா விட்டுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டா. அவ அவ ரொம்ப அழகா இருப்பா. கேக்குறியா? ம். எங்க என்கேஜ்மெண்ட் அப்போ என் மாப்பிள்ள இருக்கான்ல, அவங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. ம். இந்த கல்யாணம் வேண்டாம், நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடு வேண்டான்னு சொன்னாரு. ம். நான் கேட்கல. கவிதா ரொம்ப அழகா இருப்பாளா, அவ அழகுல மயங்கிட்டேன் போல. அந்த வயசு கோளாறுல என் மாமா சொன்னதை காதுல போட்டுக்கிடல. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். வேற நல்ல பொண்ணா பாப்போன்னு சொன்னாரு. நான் கேட்கல. கவிதாவை உங்கள் அப்பாவா பார்த்து கட்டி வச்சாரா இல்லை நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு கேட்டுட்டு இருக்க இதெல்லாம்? சரி, கேட்கல. நான் அவளை ஒரு ஃபங்க்ஷனில் தான் பார்த்தேன். பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. அப்படியே பேசணும், பழகணும். அப்புறம் எங்கள் அப்பா பொண்ணு பார்த்தாரு. பொண்ணு யாருன்னு பார்த்தா அவ தான். ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. அப்பாவும் என் கல்யாணத்துக்கு பார்த்த அதே பொண்ணு. அப்படிங்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். ம். ஆனால் இதெல்லாம் எங்கள் அப்பாவோட பிளான்னு என்னோட டிவோர்ஸுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எங்கள் அப்பா தான் அந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஃபங்க்ஷனில் என் கண்ணு முன்னாடி நடமாட விட்டு என்னைய பார்க்க வச்சு எனக்கு பிடிக்க வச்சு அப்புறம் அவரே அந்த பொண்ணை கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு என்னென்னமோ பண்ணிட்டாரு. என் மாமா பேச்சை நான் அன்னைக்கே கேட்டிருந்துருக்கணும். வயசு கோளாறுல பெரியவங்க பேச்செல்லாம் காதில் போட்டுக்க தோணலை. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவை பற்றி அப்போ எனக்கு தெரியாதா, அதான் ஏமாந்துட்டேன். உங்களுக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுருங்க. எனக்கு அழுகையே வரல. எல்லாத்தையும் அப்போவே அழுது முடிச்சிட்டேன். சரி, கொஞ்ச நேரம் தூங்குறீங்களா அப்படியே? எதுக்கு? எனக்கு ஒன்றும் தூக்கம் வரல. நீ சொல்லிலாம் நான் ஒன்றும் தூங்க மாட்டேன். அரசி, ம். படிப்புலையும் வேலையிலையும் கெட்டிக்காரனாக இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபேமிலி லைஃப்பில் கோட்டை விட்டுடுறோம் இல்லை? ம். ஏன் எங்களை மாதிரி சில ஆம்பளைங்களுக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரியல? பெற்றவங்க சொல்லி கொடுத்து வளர்க்குறது தான் காரணம். ஒருவேளை உங்கள் அம்மா உயிரோடு இருந்து உங்களை நல்லா பார்த்துக்கிட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி ஆயிருக்க மாட்டீங்களோ என்னமோ. எம்கே சின்ன மாப்பிள்ள இருக்கான்ல, அவங்க அம்மா இருந்து தானே அவனை வளர்த்தாங்க. அப்புறம் அவனும் ஏன் ஏமாந்தான்? அவங்களே பாவம் ஏமாந்து தானே நிற்கிறாங்க. அப்புறம் அவங்களோட வளர்ப்பு எப்படி இருக்கும்? அதுவும் இல்லாமல் அவன் ஸ்கூல் லைஃப்லேருந்தே ஹாஸ்டலில் தானே வளர்ந்தான். லீவுக்கு மட்டும்தான் ஊட்டிக்கு போவான். ம், ஆமாம். நானும் என் மாப்பிள்ளையும் கூட ஹாஸ்டலில் தான் இருந்தோம். அதான் குடும்பத்தோடு இருந்து அம்மா அப்பா 2 பேரும் நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குற பிள்ளைங்க நல்லா வளருவாங்க. இல்லைன்னா இப்படித்தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் சோட போகிறாப்புல தான் இருக்கும். ம், ஏன் அரசி, ம். உனக்கும் தானே உங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. நீ மட்டும் எப்படி இவ்வளோ தெளிவாக இருக்க? பசங்களை விட பொண்ணுங்களுக்கு சுற்றி நடக்கிற விஷயத்த அப்சர்வேஷன் பண்ணுற பவர் ஜாஸ்தி. ம், என்னை சுற்றி என்ன நடக்குது, யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு நான் அப்போலேருந்தே கவனித்து ஒன்றுன்னே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அப்பாவும் சொல்லி கொடுத்து அப்படியே வளர்ந்தேன். ம், எங்கள் அப்பா இப்போ தான் குழந்த மாதிரி இருக்கார். ம், முன்னாடியெல்லாம் அவர் இப்படி சந்தோஷமாக சிரித்து பேசினதே கிடையாது. என்கிட்ட நல்லா தான் சிரித்து பேசுவார். ஆனால் மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தையும் வேதனையும் எப்பயும் வச்சுக்கிட்டே தான் இருப்பார் எங்கள் அம்மா நினப்பில். அப்படின்னா நீயும் என்ன மாதிரி அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பேல? கஷ்டம்தான். ஆனால் பொண்ணுங்க நாங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக எல்லாத்தையும் தாண்டி கடந்து வர பழகிக்குவோம். ம், நீ நல்ல பொண்ணு அரசி. ம். நீ நம்ம பாப்பாவை உன்னை மாதிரியே நல்ல தைரியமா, நல்ல தெளிவா, நல்ல புத்திசாலித்தனமா வளர்த்து விட்டுரு. என்ன, ம். என் பிள்ளை என்ன மாதிரி ஏமாந்தவளாலாம் இருக்கக்கூடாது. சரி, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. பாப்பா ஏற்கனவே அப்படித்தானே இருக்கா. அவளுக்கு பாதிக்கு பாதி சொல்லி கொடுக்கறது என் மாப்பிள்ளை தானே. அப்புறம் எப்படி இருப்பா? ஆனா அவனுக்கும் ஒரு வாழ்க்கை அமைய போகுது. நீ பாப்பாவை நல்லா பார்த்துக்கோ. என்ன ம். அரசி, ம். அப்படியே என்னையும் நல்லா பார்த்துக்கிடுவியா? சொல்லு. ம். நீங்கள் கொஞ்சம் தூங்குங்களேன். ம். நிலா, ஏய் நிலா, சேலை கட்டிட்டேன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ம்,
நீங்களும் எல்லோ கலர், நானும் எல்லோ கலர் வித் ப்ளூ. எஸ், நீங்கள் எல்லோ கலர் ஷர்ட் போட்டு வருவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும். என்னை பற்றி உனக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா என்ன? அது தெரியலை. சரி வா வந்து உட்காரு. ம். பாட்டிக்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். சரி வா வந்து உட்காரு. உட்காரு. போலாமா? ம். எந்த கோயிலுக்கு போகலாம்? எங்கேயாவது தூரமாக இருக்கிற கோயிலுக்கு. ஏனிலா, ம். ஏன் இப்போலாம் சரியாவே பேச மாட்டேங்கிற? அப்படிலாம் இல்லை. இல்லையே, ஒரே சைலண்டாவே இருக்க. அப்படியா? ம், நீ இப்படியா இருப்ப? அப்புறம் எப்படி இருப்பேன்? தட 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 தடன்னு பேசிட்டு இருப்ப. ம். ம், அதுவும் என்கிட்ட எப்படி பேசுவ? என்னம்மா தெரியல, பேச்சே வர மாட்டேங்குது. இப்படிலாம் இருக்காத நிலா. ம். சரியா போயிடும். சரியா போயிடுமா? ம். அப்படின்னா நீ ஏதோ ஃபீவர்ல இருக்கியா? அப்படி கூட வச்சுக்கிடலாம். என்ன ஃபீவர்? லவ் ஃபீவரா? ம். நிலா, ம். எனக்கும் அப்படிதான் இருந்தது. எப்போ? என் லவ்வை நான் ஃபீல் பண்ணப்ப. அதான் எப்போ? நான் அம்மாவை கொண்டு போய் விட ஊட்டிக்கு போயிருந்தேன்ல, ம். அப்போ ஓ. எனக்கும் இதே மாதிரி தான் இருந்தது. ம். ஆனா அந்த ஈகோ பிடிச்சவனால ஏத்துக்க முடியல அத. அப்படிலாம் பேசாதீங்க. இல்ல, அதான் உண்மை. சரி, போனதெல்லாம் போகட்டும். ம், சரி போகட்டும். ம். அவ்வளோதான். ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கோயிலுக்கு போயிட்டு சொல்கிறேன். ம், ஓகே. ம். ஆனா இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. பெரிய பொண்ணு மாதிரி இருக்க. பெரிய பொண்ணு தானே நான்? நான் இவ்வளவு நாளும் உன்னை அப்படி நினைச்சதே கிடையாது நிலா. அப்படியா? ஆமா, நான் உன்னை குட்டி பொண்ணாதான் நினைச்சிட்டு இருந்தேன். நிஜமா. ம். குட்டியா ஒரு கவுன் போட்டுக்கிட்டு என் கூட விளையாடுன பாப்பா, அவதான் இவ்வளவு நாள் என் கண்ணுக்கு தெரிஞ்சா. ம். இப்ப பார்த்தா திடீர்னு சேலை கட்டிட்டு வந்து நிக்கிறா. ஆமாம். சேலை கட்டி தலையில பூ வச்சு ம். ஆளே ஒரு மாதிரி கலக்கலா இருக்க போ. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதைத்தான் பார்த்த உடனே சொல்லிட்டனே. ஆமாம். அததான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. பண்ணிக்குவீங்களா? என்ன கேள்வி கேக்குற? பதில் சொல்லுங்களேன். கண்டிப்பா. ம். நம்ம சின்ன பிள்ளையில விளையாடும் போது இப்படிலாம் நினச்சி பார்த்ததே இல்லைல்ல? ஆமால்ல. அதான் நினச்சி பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. மீ டூ. அந்த கோயில் இருக்குல்ல, அங்கே நிப்பாட்டுங்க. சரி, ஓகே. குட்டி குட்டி சத்தம் போடக்கூடாது. ஏம்மா? அப்பா தூங்குறாங்க. அப்பா பெட்ல தூங்காம அம்மா மடியில எதுக்கு தூங்குறாங்க? அப்பா பேசிக்கிட்டு இருந்தாரு, அப்படி தூங்கிட்டாரு. அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? ஆமா. அப்ப பாப்பா கதவை தட்டாம வந்துட்டனா? இல்லடா செல்லம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கதவை தட்டிட்டு தான் அப்பா ரூமுக்குள்ள போகணும்னு கேஸ் அப்பா சொல்லியிருக்காங்க. சரிடாம்மா. அப்ப நான் பாப்பா அப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லடா, இல்ல இல்ல இல்ல. அப்பா எப்ப எந்திரிப்பாங்க? கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவாங்க. நான் சைக்கிள் ஓட்டுறத அப்பாட்ட காட்டலான்னு வந்தேம்மா. அப்ப தூங்கி எந்திரிச்சதும் பாப்பாங்க. ம். தாத்தா என்ன செய்றாங்க? தாத்தா டிவி பார்க்கறாங்க. சரி. சுந்தரி அம்மா என்ன செய்றாங்க? அவங்க ஜூஸ் போடுறாங்க. சரி. அப்ப பாப்பா சைக்கிள் ஓட்டுறத தாத்தா கிட்ட காமிச்சீங்களா? காமிச்சிட்டேன். சுந்தரி அம்மாட்ட காமிக்கலையே. அப்ப நேரா கிச்சனுக்கு போய் காமிச்சிட்டு வரீங்களா? அப்பா எந்திரிச்சதும் வெளியே வந்துருவாங்களா? அதெல்லாம் வந்துருவாங்க. அப்புறம் வேற என்ன செய்ய போறாங்க? பாப்பாவை தேடி ஓடி வந்துருவாங்கல்ல. நம்ம வெளியெல்லாம் போய் சைக்கிள் ஓட்டக்கூடாதா பாப்பா? போகலாம். நம்ம டாக்டர் அங்கிள் கிட்ட கேட்டுட்டு போவோமா? அப்புறம் அப்பா கல்யாணத்துக்கு எப்படி போறது? டாக்டர் அங்கிள் கிட்ட கேட்கலாம், ஊருக்கெல்லாம் போகலாமான்னு. போகலான்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பாப்பாக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப அந்த குழுக்குழு ஊருக்கு தான் போனோம். அதுனா இப்பயும் போகலாம். போகலாம்டா, போகலாம். ஒரு வார்த்தை டாக்டர் அங்கிள் கிட்ட கேட்டுக்கிடுவோம். வேற ஒண்ணும் இல்ல. எப்ப போகணும் நம்ம? நாளை கழிச்சு. நாளை கழிச்சுனா எத்தனை மணிக்கு? குட்டி முள்ளும் பெரிய முள்ளும் எந்த நம்பர்ல நிக்கணும்? அது இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணல. அப்பா எந்திரிச்சதும் கேட்டுட்டு சொல்லட்டுமா? சரி, ஓகே. அப்ப பாப்பா வெளியே போகவா? சுந்தரி அம்மா கிட்ட போயிருங்க. ஓகே. அம்மா. என்னம்மா? அம்மா அப்பாவை லவ் பண்ணீங்களா? அதுக்குள்ள உங்க அப்பா தூங்கிட்டாரு. அச்சச்சோ. சரி, நீங்க போங்க, நான் அப்பாவை எழுப்பி கூட்டிட்டு வரேன். ஓகே. ஏங்க, என்னங்க? வேந்தன், வேந்தன். இங்க இங்க இருந்த கைய எங்க காணும்?
இருக்கு இந்த இருக்கு, எங்கேயும் போகல. ஆ அரிசி அரிசி புழுங்கரிசி. ம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், கேட்குறியா? ம் ம். ஆனால் நீயும் கவிதா மாதிரி என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு பயமாக இருக்கு. போக மாட்டேன். ம். அரிசி புழுங்கரிசி. ம் பேசாம நீ தூங்கும்போது நான் ஒன்று ரேப் பண்ணிடுறட்டா? ம். டாக்டர் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டேன்னு வை, நீ எப்படி என்னை விட்டு போவ? ஆனால் அப்படியும் நம்ப முடியாது. இந்த கவிதா இருக்கால்ல, அவள் பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் தானே என்னை விட்டுட்டு போனா. அதான், வேற என்ன செஞ்சா நீ என் கூடயே இருப்ப? ரொம்ப ப்ரெஷரில் இருக்கார் போல. புழுங்கரிசி, ம் எனக்கு உன்னை உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? எங்கள் அப்பா கூட என்கிட்ட இப்படிலாம் பேசுனதே இல்லை. ஆனால் உங்கள் அப்பாவை பற்றியா எப்படி இருக்காருன்னு, நீ ரொம்ப லக்கி. ஆமாம். உனக்கு அப்பா மட்டும் நல்ல அப்பா இல்லை, ம் புருஷனும் நல்ல புருஷன்தான். ம் ஆமாம், என்னை நல்லா பார்த்துக்கோ என்ன. ம் நானும் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். சரி. தண்ணி அடித்தவன் கூட இப்படி வளர மாட்டான். சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நான்லாம் இப்படி கோயிலுக்கு வந்ததே இல்லை நீலா, முன்னாடியெல்லாம். பைக் வாங்கினப்போ வந்தீங்கல்ல? அதான், அது கூட நீ சொல்லிதான். ம் இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? ம், தெரியும். என்ன விசேஷம்? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்ன பண்றீங்க? என்னோட செயின் நீ போட்டுக்கோ. முத்து எதுக்கு? என்னோட பர்த்டே கிஃப்ட். எதுக்கு இதெல்லாம்? என்கிட்ட இருக்கிற எல்லாமே உனக்கு தான், இதுவும் உனக்கு தான். சென்னைக்கு வந்து கொண்டாடுற முதல் பிறந்த நாள் இது. அதுக்கு முன்னாடியும் பிறந்த நாளெல்லாம் பெருசாக கொண்டாடினதில்லை. கடைக்கு வேலைக்கு போக, வீட்டுக்கு வந்தால் வேலையை பார்க்கன்னு நேரம் சரியாக இருக்கும். இதில் பிறந்த நாள் எங்கிட்ட இருந்து கொண்டாடுறதுன்னு விட்டுருவேன். பாட்டி மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக சமையல் செய்யும், பாயாசம் அது இதுன்னு ஏதாச்சும் வைக்கும். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பிறந்த நாளை உங்கள் கூட கொண்டாடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் உங்கள் கல்யாணத்தன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டேனா, சரி இனிமேல் பிறந்த நாளே கொண்டாட வேண்டான்னு நினச்சேன். எப்பவும் போல் கொண்டாடாமலே இருந்துக்கலாம், நமக்கு அவ்வளவுதான் வாச்சது போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் முதல் தடவை கொண்டாடுற இந்த என்னோட பிறந்த நாளே என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பிறந்த நாளாக ஆயிடுச்சு. இனிமேல் உன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நம்ம கோயிலுக்கு வரலாம், சரியா? ம் அண்ணன் கால் பண்றாரு. ப்ரோ, தம்பி என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க கோயிலுக்கு வந்திருக்கேன். கோயிலுக்கு வந்திருக்கியா? சரி, அப்ப பக்கத்துல போனை கொடு. ப்ரோ, வெண்ணிலா கூட தானடா வந்திருக்க, கொடு. ப்ரோ, நீ எல்லாம் கோயிலுக்கு போறவனா? அந்த பொண்ணு தானே உன்னை கூட்டிட்டு வந்திருக்கு. போனை அவங்க கிட்ட கொடு, இல்லைன்னா ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்ல போடுறேன் ப்ரோ, போடு. போட்டேன். வெண்ணிலா, முத்து பயப்படாத. வெண்ணிலா, ஹாப்பி பர்த்டேமா. நிலா, ஏஞ்சல், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. எனக்கெல்லாம் ஒன்றும் சொல்லல. உங்களுக்கும் தேங்க்யூ. வெண்ணிலா, உங்க அப்பாவா? அவங்க அப்பந்தான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ். சரிம்மா, கோயிலுக்கு வந்திருக்கீங்களாக்கும்? ஆமாம். பயப்படாதம்மா, அவங்ககிட்டயே பயப்படாம உட்காந்துருக்க, எங்ககிட்ட பேசுறதுக்கு எதுக்கு பயப்படுற? இது எனக்கு பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னோட சர்டிபிகேட்ஸையும் நீ சைன் போட்ட ஃபைலையும் அர்ஜுன் ஆபீஸ்ல இருந்து நாங்க தான் எடுத்து கொடுத்ததா ஞாபகம். ஆமா, அப்ப பாத்தீங்களோ? ஆமா. சரி, ஓகே, நீங்க பேசுங்க, நாங்க தொந்தரவு பண்ணல. வச்சிரட்டுமா? மாமா மாமா நானு. இந்தாடா பேசுடா. வெண்ணிலா, பிறந்த நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? இந்த கோயிலுக்கு வந்திருக்கோங்க்கா. என் குழந்தனாரு உன்னைத்தான் லவ் பண்றாருன்னு எனக்கு எப்பவா தெரியும் தெரியுமா? அதான் அவரை தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி சொல்லுங்க வெண்ணிலா. வெண்ணிலா, கல்யாணத்துக்கு எப்போ வர்றீங்க? அது இந்த எல்லாரும் சேர்ந்து கிளம்பலான்னு பேசிட்டு இருந்தாங்க. புகழரசி அக்கா ஃபோன் பண்ணாங்க, எல்லாரும் ஒன்னா போவோம்னு சொன்னாங்க. ஆமாமா, அப்படிதான் பேசியிருக்கு. வேன் பிடிச்சிருவாங்க, நீங்க எல்லாரும் ஒன்னா வந்துருங்க என்ன? சரி. நீங்க எல்லாம் அங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். ஆனா இங்க ஒரு ஆளு தான் உங்களுக்கு போன்ல விஷ் பண்ணுவோமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம மாமியார் தான்.